கொலோசேர் 1 அதிகாரம் 13வது வசனம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். 14வது வசனம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஜெபமனோம். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாம் துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே உம்முடைய சத்திய வசனங்களை கர்த்தாவே நாங்கள் கவனிக்க, ஆழமாய் அவைகளை நோக்கி பார்க்க, அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள தேவரீர் எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். உடைய சத்திய வசனங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் நிலையிருக்கிறபடி ஆழமாய் சத்தியத்தை அறிந்து கொண்டவர்களாக, விடுதலையோடு வெற்றியோடு வாழுகிறவர்களாக நாங்கள் இருக்க நிற்கிருபை செய்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தொடர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அற்புதமான ஒரு சத்தியம், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த போதனைகள். பாருங்க, கண்களை பிரகாசிப்பிக்கிற சத்தியம். இங்கே இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தின பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். பிதாவாகிய தேவன் செய்த ஒரு செயல். பாருங்க, நம்முடைய ரட்சிப்பு என்பது நாம் தேடிக்கொண்ட ஒன்று கிடையாது. பாருங்க, நம்ம கத்தரை விட்டு தூரமாக ஓடிட்டு இருந்தோம். ஆனால் அநாதி சிநேகத்தால் தேவன் நம்மை சிநேகித்தபடினாலே, அவருடைய காருண்யத்தினாலே நம்ம என்ன செய்தார்? இழுத்து கொண்டார் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். எப்படி தான் இதுக்குள்ளே வந்தேன்னு தெரியல, ஆனால் வந்துட்டோம். நாம வரல, தேவன் நம்ம என்ன செஞ்சாரு? இந்த அன்புக்குள்ளே கொண்டு வந்து விட்டார். பாருங்க, இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ஒரு விளக்கத்தை 1 யோவான் புஸ்தகம் 3 அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். போவோம். 1 யோவான் புஸ்தகம் 3 அதிகாரம் 13, 14 பாருங்க. என் சகோதரரே, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள். நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். போதும். பாருங்க, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கு சில ஆதாரங்கள் இருக்கிறது. அதில் ஒன்று என்னன்னா, தேவ அன்பு. 13ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உலகத்திலிருந்து நம்மை தேவன் நினைச்சிட்டாரு, பிரித்தெடுத்திருக்கிறாரு. பிசாசினுடைய ராஜ்யத்திலிருந்து நம்மை டிரான்ஸ்லேட் பண்ணி அங்கேருந்து கொண்டு வந்து அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வச்சிருக்காரு. நல்லா கவனிங்க, குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வச்சிருக்கிறாருன்னு போடலை. என்ன போட்டிருக்குது? சத்தமாக சொல்லுங்க. அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்கிறார். இது ஒரு அன்பின் ராஜ்யம். பாருங்க, வெளியே நம்ம பிசாசின் ராஜ்யத்துக்குள்ள இருக்கும்போது தேவ அன்புனா என்னன்னு தெரியாது நமக்கு, இல்லையா? மனுஷீக அன்புனா தெரியும். அது என்னன்னா, நீ என்னைய நேசிச்சனா நான் உன்னை நேசிப்பேன், நீ என்னைய பகைச்சனா நான் உன்னை பகைப்பேன், நீ என் மேலே துப்புனா நான் உன் மேலே துப்புவேன். இதுதான் பாருங்க மனுஷீக அன்பு. இந்த அன்பு தான் மனம் திரும்பாத எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது. பாருங்க, மனுஷீக அன்பு நல்லது, ஆனால் பத்தாது. எதுக்கு பத்தாதுன்னா, வெற்றிகரமாய் வாழ்வதற்கு பத்தாது. கவனிங்க, தேவன் அருமையானவர்களே நம்மை ரட்சித்து உலகத்திலிருந்து பிரித்து எடுத்திருக்கிறாரு. இப்போ உலகத்தான் வேற, நாம வேற. ஒருவேளை ஒரே குடும்பத்தில் இருக்கிறவங்களா இருக்கலாம், மாமா மச்சானா கூட இருக்கலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்டவங்க உலகத்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் ஒரே குடும்பத்தில் இருந்தாலும் உலகத்துக்குள்ள தான் செய்கிறாங்க, இருக்கிறாங்க. பாருங்க, இந்த உலகம் இயேசுவை பகைத்த உலகம். இயேசு யாரு? வேற ஒன்றும் இல்லை, இயேசு அன்பின் சொரூபி. தேவன் அன்பாகவே இருக்கிறார், இல்லையா? அன்பினால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதனாக இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்தார் என்று நம்ம பார்க்குறோம். அவர் உலகத்தான் கிடையாது. உலகத்தில் வந்தார், ஆனால் உலகத்தான் கிடையாது.
அவரை உலகம் பகைத்தது இல்லையா? பாருங்க, அவரை பகைச்ச உலகம் அவரை ஏற்றுக்கொண்ட நம்மையும் அவரை விசுவாசிக்கிற நம்மையும் பகைக்கிறது. இங்க பாருங்க, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள். சிலருக்கு ரொம்ப ஆச்சரியம், என்ன நம்ம நல்லது தானே செய்கிறோம், மனசாட்சிக்கு பயந்து வாழுகிறோம், நம்மளால் எவ்வளவு நல்லவங்களாக வாழ முடியுமோ அவ்வளோ நல்லவங்களாக வாழுகிறோம், நன்மை செய்கிறோம், பொய் பித்தலாட்டம் இதெல்லாம் ஒழிச்சு கட்டியாச்சு, இப்போ நேர்மையாக வாழுகிறோம், நீதியாக வாழுகிறோம், எதுக்கு இத்தனை பேர் நம்மளை பகைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சில நேரங்கள் ஆச்சரியப்படுறோம் இல்லையா? சொந்தக்காரங்களே நம்மளை பகைக்கிறாங்களேன்னு சொல்லி ஆச்சரியப்படுகிறோம். கர்த்தர் சொல்றார், ஆச்சரியப்படாதீங்க, பகைக்க தான் செய்வாங்க. ஏன்னா இது இயேசுவை பகைத்த உலகம். பாருங்க, நல்லோரை பகைக்கிற ஒரு உலகம், பிசாசினால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு உலகம். அப்ப அது ரட்சிக்கப்பட்ட நம்மை, இயேசுவை விசுவாசிக்கிற நம்மை பகைக்கிறது. ஏன்னா அவங்கள காட்டிலும் வித்தியாசம் ஆயிட்டோம் நம்ம. பாருங்க, அவங்க இன்னும் அந்த பகைக்குள்ள தான் இருக்கிறாங்க, இன்னும் அந்த கசப்புக்குள்ள தான் இருக்கிறாங்க, இன்னும் அந்த பாவத்துக்குள்ள தான் இருக்கிறாங்க, இன்னும் அந்த பிசாசுடைய ராஜ்யத்துக்குள்ள தான் இருக்கிறாங்க, பிசாசுடைய சுபாவம் நிறைந்தவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் நம்மை கர்த்தர் ரட்சித்து புது சிருஷ்டிகளாக மாற்றிவிட்டார். பைபிளில் போட்டிருக்கு, தேவ சாயலிலும் அவருடைய ரூபத்திலும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நம்மை குறித்து வேதம் சொல்லுகிறது. பாருங்க, தேவ சாயலிலும் அவருடைய ரூபத்தின்படியும் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இருட்டுக்குள்ள கிடந்தோம், இப்ப ஒளிக்குள்ள வந்துக்கிட்டோம். ஒளியில கொஞ்சம் பிரகாசமா இருக்கிறதுனால பாருங்க, இருளில் இருக்கிறவங்க நம்மளை என்ன செய்யறாங்க, பகைக்கிறாங்க. கர்த்தர் சொல்றாரு, பகைச்சாங்கன்னா ஆச்சரியப்படாதீங்கன்றாரு. சில நேரங்களில் நமக்கு ரொம்ப ஆதங்கமாய் போகுது. என்ன செஞ்சோம் நாம, இவங்க எதுக்கு நம்மளை இப்படி பகைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம், சில நேரங்களில் ஆதங்கப்படுறோம் இல்லையா? கர்த்தர் சொல்றாரு, ஆதங்கப்படாதீங்க, ஆச்சரியப்படாதீங்க, அப்படிதான் பகைப்பாங்க. அப்புறம் பாருங்க, நாம் சகோதரத்தில் அன்பு கூறுகிறபடியால், எல்லாரும் சொல்லுவோம் அன்பு கூறுகிறபடியால். பாருங்க, இந்த ரட்சிப்பின் மூலமாக தேவன் அவருடைய அன்பை நம்முடைய உள்ளங்களிலே ஊற்றி இருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். பாருங்க, எல்லாம் ஆவிக்குரிய சத்தியங்கள். அருமையானவர்களே, வேத வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம். நம்முடைய ரட்சிப்பில் என்ன நடந்தது பாருங்க. நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, நான் ரட்சிப்பில் என்ன நடந்துச்சு, நம்மால் என்ன செய்ய முடியும், தேவன் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார், இன்னைக்கு அவர் என்னவா இருக்கிறாரு, இதெல்லாம் பாருங்க ஆழமாக அறிந்து கொள்ளாததுனால வாழ்க்கை கொஞ்சம் சாதாரணமாக தான் இருக்குது ஒழிய கொஞ்சம் வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையா இல்லை. பாருங்க, நான் எதை போதிக்கிறேன்னா வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கையாக இருக்கும்படியாக இந்த சத்தியங்களை என்ன செய்கிறேன், போதிக்கிறேன். கவனிங்க, எத்தனை பேருக்கு வெற்றிகரமாக வாழ விரும்புகிறீர்கள்? ஜீவ வார்த்தை ஆலயத்துக்கு சும்மா சாதாரண மீடியாக்கர் பீப்புளாக இருக்கிறத பாருங்க தேவன் விரும்புகிறதில்லை. எக்ஸ்ட்ராடினரி பீப்புளா பாருங்க, இயற்கைக்கு மேலானவர்களாய், அருமையானவர்களாய், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், அனைவருக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களாய் தேவனுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே தேவ அன்பை தேவன் நினைச்சிருக்கிறாரு, நம்முடைய உள்ளங்களில் ஊற்றி இருக்கிறாரு. ஒரு ஒரு அன்பின் சுபாவம் நமக்குள்ளே வந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். முன்னால் எப்படி இருந்தோம், திருப்புங்க தீத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், தீத்து 3வது வசனம் பாருங்க. ஏனெனில் முற்காலத்திலே இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவிதமான இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமா இருந்தோம். கிளியர் பிக்சர் பாருங்க, எப்படி இருந்தோன்றத ஆவியான புட்டு வைக்கிறாரு. இப்படிதான் நம்ம என்ன செஞ்சோம், இருந்தோம் இல்லையா? நான் இப்படிதான் இருந்தேன். கவனிங்க, ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது என்ன நடந்தது? இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது தேவ அன்பு என்னுடைய உள்ளத்துக்குள்ளே வந்து விட்டது. ஏன்னா இயேசு அருமையானவர்கள் ஒரு அன்பின் சொரூபி. ஜீசஸ் இஸ் த பர்சானிஃபிகேஷன் ஆஃப் காட்ஸ் லவ். பாருங்க, தேவனுடைய அன்பின் சொரூபி அவரு. தேவ அன்பை முழுமையாக பாருங்க கொண்டு வந்தவர் இந்த உலகத்துக்கு, அவர் தான் இயேசு. அதனாலதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் பாருங்க அவருக்குள்ளே சரீரப்பிரகாரமாக வாசமாயிருந்தது என்று வேதம் சொல்லுறது. தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம், தேவத்துவத்தின் பரிபூர்ணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பாருங்க, அது அன்பு தான். ஜீசஸ் இஸ் கிவிங் கம்ப்ளீட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் டிவைன் நேச்சர். பாருங்க, அந்த தெய்வீக சுபாவத்தை முழுமையாய்
மனுக்குலத்துக்கு வெளிப்படுத்துகிறவர், மனுஷனுக்கு கொடுக்கிறவர் அவர் தான் இயேசு. பாருங்க, இயேசுன உடனே நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்க? இயேசுன உடனே ஒரு மத தலைவர் தான் யோசிக்கிறாங்க. சுத்த அறிவீனம் பாருங்க. இயேசுக்கும் மதத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இயேசு ஒரு மனுஷனுக்குள்ள வருகிறாரு. பாருங்க, மனிதனை தேவனோடு இணைக்கிறார். அவர் மனிதனை தேவனோடு இணைக்கிற ஒரு பாலம். கவனிங்க, அந்த இயேசு உள்ள வரும்போது தேவ சுபாவத்தை மனுஷனுக்குள்ள செஞ்சிடறாரு, கொண்டு வந்து விடுகிறார். தெய்வீக சுபாவம் முழுவதும் மொத்தமாய் பாருங்க ஒரு விசுவாசிக்குள்ளே வந்து விடுகிறது. பாருங்க, அவர் உள்ளத்துக்குள்ள வந்த மாத்திரத்துல தேவ அன்பு நம்முடைய உள்ளங்களிலே ஊற்றப்படுகிறது என்று வேதம் சொல்கிறது. ரோமர் 5:5 ஒரு அருமையான வசனம் பாருங்க. நான் அடிக்கடி அதை தியானித்து அறிக்கையிடுகிறேன். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. எல்லாரும் சொல்லுவோம், தேவ அன்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆவியானவராலே என்னுடைய உள்ளத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது. இன்னொரு முறை சொல்லுவோம், தேவ அன்பு ஆவியானவராலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்னுடைய உள்ளத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது. ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் பாருங்க. அருமையானவர்களே, நாம் எல்லாரை பார்க்கலாம் அதிகமாய் மற்றவர்களை அன்பு கூறுகிற மக்கள். we are love children of a loving God. அன்பின் தேவனுடைய அன்பின் பிள்ளைகள் நாம. அதனாலதான் பாருங்க, இந்த தேவ அன்பு நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் பாருங்க பெருக்கெடுத்து ஓட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கணவன் மனைவிய தேவ அன்பை கொண்டு நேசிக்கிறவனாய் இருக்க வேண்டும். மனைவி கணவனை தேவ அன்பை கொண்டு நேசிக்கிற ஒரு நபரா இருக்கணும். பிள்ளைகள் பெற்றோர்கள் பிள்ளைகளை தேவ அன்பை கொண்டு நேசிக்கிறவர்களா இருந்தால் நம்முடைய குடும்பங்கள் அருமையானவர்களே அன்பினால் நிரப்பப்பட்ட குடும்பங்களாக இருக்கும். தோல்வி என்ற பேச்சுக்கே குடும்ப வாழ்க்கையில இடம் கிடையாது. பாருங்க, இன்னைக்கு அருமையான குடும்ப வாழ்க்கையெல்லாம் யோசித்து பாருங்க, ரொம்ப சிரழிஞ்சு போய் கிடக்குது உலகத்துல. அமெரிக்கா போன்ற அந்த வளர்ந்த நாடுகள், பொருளாதாரத்தில் ரொம்ப தேறின நாடுகள்னு சொல்றாங்க. அதுங்க உறவுகள்லாம் ரொம்ப சீரழிஞ்ச உறவுகளாக இருக்குது. சிங்கிள்ஸ், தனிமையாக இருக்கிறது தான் மேன்மையான அனுபவம்னு சொல்லி நிறைய பேர் அப்படி வாழுகிறாங்க. ஆணுக்கு ஆண் திருமணம், பெண்ணுக்கு பெண் திருமணம் ரொம்ப 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 சீரழிவு ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு போகுது பாருங்க. ஆனால் அருமையான தேவ அன்பு விளங்குச்சுன்னா சமுதாயம் அருமையானவர்களே ஆசீர்வாதம் உள்ள சமுதாயமாக, கட்டி எழுப்பப்படுகிற சமுதாயமாக பாருங்க, தேவனை மகிமைப்படுத்துகிற சமுதாயமாக, பிசாசை வெட்கப்படுத்துகிற சமுதாயமாக மாறிவிடும். தேவ அன்பு தான் ஆன்சர். பாருங்க, மனுக்குலத்தினுடைய பிரச்சனைக்கு பாருங்க ஆன்சர் எதுன்னு கேட்டீங்கன்னா தேவ அன்பு தான். எல்லா குடும்ப சண்டைகளும் ஓடி போயிடும், பிசினஸ்ல இருக்கிற பிரச்சனைகள்லாம் ஓடி போயிடும், தொழிலில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் ஓடி போயிடும். தேவ அன்பு அப்பேற்பட்ட ஒன்று என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அன்பு ஒரு காலம் தோற்று போகாது. இல்லையா? எத்தனை பேர் வெற்றி சிறக்க விரும்புகிறீர்கள்? பாருங்க, நம்ம வெற்றிகரமாய் வாழும்படி தேவன் அவருடைய அன்பை நம்முடைய உள்ளங்களிலே தந்திருக்கிறார். நம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் என்று வாசிக்கிறோம் இல்லையா? ஒரு முறை ஒரு அம்மா கிணதேகின்ற ஊழியக்காரத்தில் வந்தாங்களாம். சொன்னாங்களாம், எங்கள் மாமியார் எனக்கு பிடிக்கவே இல்லைன்னாங்களாம். மாமியார் மருமக சண்டை தான் பெரிய சண்டையாக இருக்குது. மருமகனுக்கு மாமனாருக்கு ரொம்ப சண்டை வர்றதில்லை, மருமகளுக்கும் மாமியாருக்கு தான் ரொம்ப சண்டை வருகிறது. ஆகவே அந்த அம்மா, எங்கள் மாமியார் ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்க, அப்படி செய்கிறாங்க இப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி அந்த அம்மாவை பற்றி குறை சொல்லி பாருங்க, இந்த அம்மா பாஸ்டர்கிட்ட அழுதுகிட்டு இருந்துச்சான். ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர்ன்னு சொல்லி. இவர் சாதாரண ஊழியக்காரில் பாருங்க, இவர் அந்த பிரச்சனையை எப்படி மாற்றி விடலாம், அந்த குடும்பத்தில் எப்படி கர்த்தருடைய விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரலான்னு சொல்லி அப்படி யோசிக்கிறாள். ஆகவே நம்மட சொன்னாராம், சிஸ்டர் நான் ஜெபம் பண்ணுறேன், அதுக்கு முன்னாடி உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். நான் என்ன கேள்வினா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாராம். கேட்ட மாத்திரத்தில் அந்த அம்மாவுக்கு மூக்கில் வந்துருச்சான் பாருங்க. என்னையவா ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களான்னு கேட்டீங்க? நான் ரட்சிக்கப்பட்டுனாக்கும், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேனாக்கும், நான் பரிசுத்த அபிஷேகம் பெற்றுட்டேனாக்கும், நான் ரெகுலராக ஆலயத்துக்கு போவேன்னாக்கும், நான் வேதத்தை வாசிப்பேனாக்கும், நான் ஜெபம் பண்ணணுன்னாக்கும் சொல்லி அடிக்கிட்டே போச்சா அந்த அம்மா.
இவர் சொன்னாராம், அப்படின்னா நீங்கள் ஆவி பெற்றிருக்கிறீங்க எல்லாம் பெற்றிருக்கிறீங்கன்னு சொன்னால் சொல்லுங்க பார்க்கலாம், உங்க நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க, என் மாமியாரை நான் வெறுக்கிறேன், நான் பகைக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல வச்சாராம். அந்த அம்மாவும் பாருங்க நெஞ்சில் கை வச்சு சொல்லிச்சான், என் மாமியாரை நான் வெறுக்கிறேன், நான் பகைக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். கொஞ்ச நேரம் விட்டுட்டு, இப்போ நீங்கள் என்ன உணர்றீங்க, உங்கள் உள்ளத்துக்குள்ளே என்ன உணர்றீங்கன்னு சொல்லி கேட்டாராம். கேட்ட மாத்திரத்தில் அந்த அம்மா சொல்லிச்சான், சம்திங் இஸ் ரப்பிங் ஆன் த இன்சைட் ஆஃப் மீ அப்படின்ச்சான். ஏதோ ஒன்று உள்ள என்னைய ஒரு மாதிரி அறுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான் அந்த அம்மா. இவர் சொன்னாராம், அதுதான் தேவ அன்பு. ரட்சிக்கப்பட்டவங்க அவங்க உள்ளத்தில் தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. அவங்க உள்ளபூர்வமாய் மற்றவர்களை பகைக்க முடியாது, அவங்களால உள்ளபூர்வமாய் அவங்கள மற்றவங்கள வெறுக்க முடியாது. இன்னைக்கு உலகத்தில் பாருங்க, பகை வெறுப்பு இதெல்லாம் இருக்கிறதுனால பாருங்க, கத்தியும் அதையும் வச்சு அடுத்தவங்களை வெட்டி போடுறாங்க, குத்தி போடுறாங்க இல்லையா, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள தேவ அன்பு, அது தன்னலமற்ற அன்பு, தியாக அன்பு, அது உள்ளத்துக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறதுனால பாருங்க, அதை கொண்டு மற்றவங்களை உள்ளபூர்வமா வெறுக்க முடியாது. மனதளவில் சில வெறுப்புகள் இருக்கலாம், மனதளவில் சில போட்டிகள் பொறாமைகள் இருக்கலாம், அதை கூட தூக்கி எரிஞ்சிடணும். அதை கூட தூக்கி எரிஞ்சிட்டு தெய்வீகமானவர்களாய் நாம மாற வேண்டும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. பாருங்க, தெய்வீகமானவர்களாய் நம்ம மாறணுங்க. எவ்வளவு அதிகமாய் தெய்வீகமானவர்களாய் மாறுகிறீர்களோ அவ்வளவு அதிகமாய் லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்க வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கையா மாறும். உங்களுடைய வாழ்க்கையின் தரம் உயர்த்தப்படும் என்று நான் சொல்லுகிறேன். இந்த அன்பு சாதாரண ஒரு சக்தி கிடையாது, இது தெய்வீக சக்தி. இதுல ஆப்ரேட் பண்ணீங்கன்னா இது குடும்ப வாழ்வை மேன்மைப்படுத்தும், உங்களுடைய உறவுகளை மேன்மைப்படுத்தும். அருமையானவர்களே, உங்களுடைய எஃபெக்டிவ்னஸ், உங்களுடைய வல்லமையை அதிகரிக்க பண்ணும். உங்களுடைய வாழ்க்கையை சிறந்த வாழ்க்கையான செஞ்சிடும், மாற்றிவிடும். அதனால தான் அடிக்கடி ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே என்னை மாற்றும், தெய்வீக சுபாவம் நிறைந்தவனாக மாற்றும், அன்பின் மகனாக அன்பின் மகளாக கர்த்தாவே என்னை மாற்றும் என்று ஜெபிக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. இருக்கிறீங்களா? இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. பாருங்க, அவர் சொன்னாராம், அந்த உள்ள ரப் பண்ணுதுன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அதுதான் தேவ அன்பு. இப்போ நீங்க உங்க மாறுங்க, அன்பை கொஞ்சம் விதைங்க, உங்க மாமியாரை கொஞ்சம் நேசிங்க, தேவ அன்பு அவங்களுக்கு காமிங்க. காலவட்டத்தில் அவங்களும் உங்களை நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கடைசியில் மாமியார் மருமகள்ன்ற நிலைமை மாறி அம்மா மகன்ற நிலைமைக்கு வந்துடும். அது அப்படி வந்துருச்சுன்னா எவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்க. குடும்பமே சொர்க்கம் குடும்பமாக நினைச்சிடும், மாறிடும் இல்லையா? ஆகவே அருமையானவர்களே, அந்த தேவ அன்பு அது நம்முடைய உள்ளங்களில் என்ன செய்கிறது? ஊற்றப்பட்டிருக்கிறது என்பது அற்புதமான ஒரு விஷயம். பாருங்க, இப்போ 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில், நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால், வாசிங்க, மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம். அதே தான் பாருங்க, அந்த இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாகி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறோம் சொல்லியிருக்கு இல்லையா? அதையே இன்னொரு விதத்துல தேவ ஆவியானவர் அங்கே சொல்லுகிறார். ரட்சிக்கப்பட்ட நம்ம எல்லாரும், கவனிங்க, நம்ம ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். கவனிங்க, எந்த மரணத்தை விட்டு நீங்கி இருக்கிறோம்? சரீர மரணத்தை விட்டா. இன்னைக்கு சிலர் சொல்றாங்க, சாவாமை வந்து விட்டது அப்படின்றாங்க. வந்து விட்டதுன்னு சொல்ற ஆளே கொஞ்ச நாள்ல சாக போறாரு. கவனிங்க, சாவாமை, சரீரத்தில் சாவாமை இன்னும் வரலங்க. இது வரப்போகுதுன்னு பைபிள்ல போட்டிருக்குது. சில முட்டாள்கள் பாருங்க சத்தியத்தை திரிச்சு பேசுறாங்க. சாவாமை வந்துருச்சு, சரீரத்தில் நம்ம சாக போறதே கிடையாது அப்படின்னு பேசுறாங்க. அதனாலதான் பாருங்க, இந்த மாதிரி எக்குத்தப்பா பேசுகிற ஆட்கள்கிட்ட போய் சிக்கி கூட கூடாது. பைபிளை ஒழுங்கா பிரசங்கிக்கிற சர்ச்சுக்கு போகணும். அருமையானவர்களே, பைபிளை ஒழுங்கா பிரசங்கம் பண்றாரா, பைபிள்ல இருக்கிறத சொல்றாரான்றத நீங்க நிதானிக்கணும். இருக்கிறீங்களா? இருந்தா ஒரு ஆமீன் சொல்லுங்க. நான் சொல்றதெல்லாம் நீங்க எடுத்துக்கிட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா அது பைபிள்ல இருக்குதான்னு பார்த்து அதை உங்களுடையதாக மாற்றிக்கொள்வீர்களானால், அருமையானவர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை வாழ வைக்கும். நல்லா இருப்பீங்க நீங்க.
அதுக்கு தான் பாருங்க இந்த சத்தியத்தை குறித்த போதனைகள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அப்ப மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம்னா எந்த மரணத்தை விட்டு நீங்கிட்டோம்? நாம சர்ற மரணத்தை விட்டு நீங்கிட்டோமா? இல்ல. இயேசுனுடைய வருகை தாமதமாகுமானால் பாருங்க, எல்லாருமே சரீரத்துல மறிய தான் போறோம். ஆவியில பரலோகத்துக்கு போக தான் போறோம். அப்ப சரீர மரணத்தை விட்டு இன்னும் நீங்கள. இயேசுனுடைய வருகையில நம்ம முற்றிலுமாய் பாருங்க சரீர மரணத்தை விட்டு நீங்க போகிறோம். ரொம்ப அருமையா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஒரு இமைப்பொழுதிலே பாருங்க நம்முடைய அற்பமான சரீரம் மகிமையான சரீரமாக மாறும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் பாருங்க எதிர்காலத்தில் அற்புதமான பிளானை வச்சிருக்கிறார். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த அந்த மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தில் சுருக்கமே இருக்காது, வெள்ள முடியே இருக்காது. பாருங்க கண்ணாடியே யாரும் போட வேண்டிய அவசியம் இல்லை. அருமையானவர்களே, எந்த பிரச்சனையும் இல்லாத உயிர்த்தெழுந்த சரீரமாக அது மாறப்போகிறது. எவ்வளவு பெரிய நம்பிக்கையின் எதிர்காலம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறதுன்றதை பாருங்க. சரீரத்தில் அழியாமை வரப்போகிறது, ஆனா இன்னைக்கு இல்லை. அப்ப எந்த மரணத்தை விட்டு நம்ம நீங்கி இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பைபிள்ல 2 மரணங்களை பற்றி வேதம் சொல்லுகிறது. ஒன்று ஆவிக்குரிய மரணம், அடுத்தது சரீர மரணம். ஆதாம்கிட்ட தேவன் சொல்லும் போது என்ன சொன்னாரு? தோட்டத்தின் நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கிற நாளிலே, சதமா தான் சொல்லுங்களேன், சாகவே சாவாய். இல்லையா? 2 சாவை பற்றி பேசுறாரு. சாவாய்ன்னு சொல்லல, சாகவே சாவாய். சாகவே சாவாய்னா இன் டையிங் யூ ஷல் டை. அதாவது 2 விதத்தில் நீ மரித்து போவாய். ஒன்று ஆவிக்குரிய மரணம், ஆவிக்குரிய ரீதியில் நீ மரித்து போவாய். 2வது அது சரீரத்தை பாதிக்கிறபடினால சரீரத்திலையும் நீ மரித்து போவாய். அப்ப ஆதாம் என்னைக்கு பாவம் செஞ்சானோ அன்னைக்கே விழுந்து சாகல. அவன் உயிரோட தான் இருந்தான். பாவம் செஞ்ச பிறகு உயிரோட தான் இருந்தான். பைபிளில் நம்ம வாசிக்கிறோம் 930 வருஷம் வாழ்ந்தான். அதுக்கு பிறகு 930 வருஷம் கழிச்சு தான் சரீரத்தில் என்ன செய்யறான்? ஆதாம் சாகுறான். அப்ப பாவம் செய்த அந்த நாளிலே சரீர மரணம் ஏற்படலை. பாவம் செய்த அந்த நாளிலே ஆவிக்குரிய மரணம் ஏற்பட்டது. பாருங்க, மனுஷன் ஆவியில மரிச்சு போயிட்டான். பாவம் மனிதனை ஆவியிலே கொன்று போட்டது. தேவனை விட்டு என்ன செஞ்சிட்டான்? ஆதாம் பிரிஞ்சிட்டான். மரணம் என்றால் பிரிவு என்ற அர்த்தம். தேவன் ஜீவாதிபதி. மனுஷன் அவரோட இணைஞ்சிருக்கிற வரைக்கும் நல்ல ஜீவன் உள்ளவனா இருந்தான். ஆவியில ஜீவன் இருந்ததுனால ஆத்மா, சரீரம், குடும்பம், பொருளாதாரம் எல்லாமே ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு, ரொம்ப ஜோரா இருந்துச்சு. ஆனா என்னைக்கு பாவம் செய்து தேவனை விட்டு பிரிஞ்சானோ, என்னைக்கு ஆவியில மரணம் சம்பவித்ததோ, அதுக்கு பிறகு பாருங்க அவனுடைய சரீரம் பாதிக்கப்பட்டது, அவனுடைய குடும்பம் பாதிக்கப்பட்டது, அவனுடைய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டது. எல்லா விதத்திலையும் மனுஷன் ஆசீர்வாதத்தை இழந்து போயிட்டான். அப்போ முதலாவது வந்த மரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பாருங்க ஆவிக்குரிய மரணம் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அதை பற்றி யோபு விதமாக சொல்லுகிறார். திருப்புங்க யோபுவின் புஸ்தகம் சீக்கிரம். யோபு 18:13. அது அவன் அங்கத்தின் பலத்தை பட்சிக்கும். அதுன்னா அந்த அந்த மரணம் பாருங்க. அடுத்து பாருங்க என்ன மரணம்? பயங்கரமான மரணமே அவன் அவயவங்களை பட்சிக்கும். மரணத்தை பற்றி சொல்லும்போது பயங்கரமான மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம்பிளிஃபைட் பைபிளில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ன் ஆஃப் டெத், ஸ்பிரிச்சுவல் டெத். பாருங்க, முதலாவது வந்த மரணம் ஆவிக்குரிய மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பற்றி தான் பயங்கரமான மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்? நல்லா கவனிங்க. மனுஷன் தேவனை விட்டு பிரிஞ்சு கிடந்தான்னா பயங்கரமான மரணத்துக்குள்ள இருக்கிறான். சாதாரண மரணத்துக்குள்ள இல்லை, பயங்கரமான மரணத்துக்குள்ள இருக்கிறான். தேவனை விட்டு பிரிந்தே வாழ்ந்து ஜீவதேவனை அறியாமல் ரட்சிக்கப்படாமல் மனுஷன் இந்த உலகத்தை விட்டு போவானால், தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க, அவன் தேவனற்ற 2ஆம் மரணமாகிய அக்கினி கடலுக்குள்ளே அவன் போகிறான் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. எவ்வளவு பரிதாபம்! அதனாலதான் இது பயங்கரமான மரணம், ஆவிக்குரிய மரணம். கவனிங்க, நம்மை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் இல்லையா?
அதான் குட் நியூஸ். இந்த பயங்கரமான மரணத்தை விட்டு நம்ம நீங்கி இருக்கிறோம். அதை பற்றி வாசிங்க. எபேசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். எபேசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். இப்போ 5வது வசனம். அக்கிரமங்களிலே மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அதாவது ஆவிக்குரிய இதில் செத்து கிடந்தோம், அந்த பயங்கரமான மரணத்துக்குள்ள இருந்தோம். நல்லா கவனிங்க. இயேசுவை அறியாதபடிக்கு வாழ்ந்து பாருங்க, இந்த உலகத்தை விட்டு நம்ம போவோமானால் பாருங்க, கொடூரமான அந்த பயங்கரமான மரணம் மனுஷனை கொண்டு போய் நரகத்தில் சேர்த்துருது. நரகத்தை பற்றி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, இங்கே ரொம்ப ஜாலியாக இருக்கிறோன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய என்னன்னா நரகத்துக்கு போனால் இன்னும் ஜாலியாக இருப்போம்னு நினைக்கிறாங்க. அதனால தான் இயேசுவை பற்றி சொன்னால் அவங்களுக்கு கேலியாக இருக்குது. நரகத்துக்கு போய் ரொம்ப ஜாலியாக இருக்க போகிறது இல்லை. பைபிளில் போட்டிருக்காங்க, அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். ஒருத்தர் பார்க்க முடியாது. லோன்லினஸ், தனிமை. பாருங்க, மனுஷன் அணுவா சாகிற ஒரு இடம் தான் அருமையானவர்களே நரகம். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட அந்த நரகம் 2வது மரணம் அது என்று வேதம் சொல்லுறது. பாருங்க, 1வது மரணம் ஆவிக்குரிய மரணம். சரீர மரணம் எத்தனாவது மரணம்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது அது மரணமே கிடையாது. சரீர மரணத்தை பற்றி சொல்லும்போது இயேசு சொல்லுகிறார், நித்திரையாக இருக்கிறார்கள் அப்படின்றார். அது தூங்குற ஒரு அனுபவம். தூங்குற பிள்ளைகள் எழும்புவாங்க இல்லையா? லாசர் மரிச்சு போயிட்டான் பாருங்க. இயேசு சீசர்கிட்ட சொல்றாரு, நம்முடைய சகோதரனாகிய லாசரு நித்திரையாக இருக்கிறான், நாம் போய் அவனை எழுப்ப போகிறோம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டதுக்கு இவங்க சொல்றாங்க, நித்திரையா இருந்தால் நம்ம போய் அதுக்கு அவனை எழுவணும், தூங்கி முடிச்சா அவனை எழும்புவானே அப்படின்னு சொல்லி சீசர்கள் சொல்றாங்க. அப்புறம் தான் இந்த மண்டுகளுக்கு விளங்க மாட்டேங்குதுன்னு உடனே சொல்றாரு, அவன் மரிச்சு போயிட்டான்ப்பா, வாங்க போய் அவனை எழுப்புவோன்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. கவனிங்க, சரீர மரணத்தை பற்றி அது ஒரு பெரிய மரணமாவே தேவன் சொல்லவே இல்லை. அதை பாருங்க தூக்கம் என்று தான் சொல்லுகிறார். தூங்குற பிள்ளைகள் எழும்புவாங்க. அதே போல சரீரத்தில் மரிச்ச ஆவிக்குரிய மக்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் பாருங்க கர்த்தருடைய வருகையில எழும்ப போறாங்க. இருக்கிறீங்களா? இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. மகிமையான எதிர்காலம் இருக்குதுன்றத இது அடிப்படையில் தான் நம்ம சொல்றோம். கவனிங்க, அப்ப குட் நியூஸ் என்னன்னா, இந்த பயங்கரமான மரணத்துக்குள்ள தான் நாம இருந்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்ட பொழுது இயேசு நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வந்தார். அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் ஜீவாதிபதி. ஜீசஸ் இஸ் ஃபில்ட் வித் காட்ஸ் லைஃப். பாருங்க, இயேசு தேவனுடைய ஜீவனால் நிறைந்த ஒரு நபர். திருப்போம் யோவான் சுவிசேஷம் யோவான் 5:26 பாருங்க. ஏனெனில் பிதாவானவர் தமிழ் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, குமாரனும் தமிழ் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அதாவது தேவன் எந்த ஜீவனை உடையவராக இருக்கிறாரோ அதே ஜீவனால் நிரப்பப்பட்டவராக இயேசு இந்த உலகத்திலே வந்தார். தேவன் எந்த ஜீவனை உடையவராக இருக்கிறாரோ, தேவன் எந்த ஜீவனை அனுபவிக்கிறாரோ அதே ஜீவனால் நிரப்பப்பட்டவராக இயேசு இந்த உலகத்தில் வந்தது மட்டுமல்ல, வரும்போதே சொல்லிக்கிட்டே வர்றாரு, நானும் மனுஷருக்கு ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஏன்னா மனுஷன் அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரிச்சு போய் கிடக்குறான். மனுஷனுக்கு பாருங்க, ஆவியில மரித்து போய் கிடக்கிற மனுஷனுக்கு கல்வி பெரிய உதவியே செய்யாது. கல்வி நல்லது. ஆவியில மரித்து போய் கிடக்கிற மனுஷனுக்கு பணம் ஒரு பெரிய உதவியை செய்யாது. பணம் நல்லது. பாருங்க, ஆவியில மரித்து போய் கிடக்கிற மனுஷனுக்கு திறமைகள், தாளந்துகள் அதெல்லாம் பெரிய உதவியை செய்யாது. ஆவிக்குரிய மரணத்தை அவனை விட்டு நீக்கி அவனுக்குள்ள ஜீவனை கொண்டு வராது. நல்ல காரியங்கள் நல்ல காரியங்கள் தான், ஆனா மனுஷனுக்கு அவைகள் ஜீவனை கொடுக்காது. அதனாலதான் உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு நல்ல ஒரு காரியமும் நல்ல பொருளும் மனுஷனுக்கு ஜீவன் அல்லவே என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷனுக்கு ஜீவன் யாருங்க? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். இயேசுதான் அந்த ஜீவன் பாருங்க. ஆகவே அந்த ஜீவனை நமக்கு கொடுக்கும்படி, அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும்படி இயேசு வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே பாருங்க, இன்னைக்கு நாம இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாம்
ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். பாருங்க, நம்ம வந்து ஆவியில செத்தவங்க கிடையாது. நம்ம ஆவியில அருமையில் உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள், உயிர்த்தெழுந்த இயேசுவை, ஜீவனுள்ள இயேசுவை வணங்குகிறவர்களாய் இருக்கிறோம். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. உயிர்த்தெழுந்த இயேசு, என்றென்றைக்கும் ஜீவிக்கிற இயேசு, ஜீவாதிபதியாகிய இயேசு, அவரை நான் விசுவாசிக்கிறேன். அவர் என்னுடைய ஆண்டவராக இருக்கிறார். டெய்லி காலையில் சொல்லிடுவேன் நான், இயேசுவே நீர் ஆண்டவர். எல்லாரும் 3 முறை சொல்லுவோம், இயேசுவே நீர் ஆண்டவர். இன்னொரு முறை சொல்ல, இயேசுவே நீர் ஆண்டவர், இயேசுவே நீர் ஆண்டவர். தொடர்ந்து அறிக்கை பண்ணும் பாருங்க. இயேசு ஆண்டவராக இருக்கும்போது மற்ற தீமைகள் நம்மை ஆளுவதற்கு அங்கே இடமே கிடையாது. வியாதி நம்மை ஆள முடியாது, சமாதான கேடு நம்மை ஆள முடியாது, கவலை நம்மை ஆள முடியாது, பாரம் நம்மை ஆள முடியாது, தரித்திரம் நம்மை ஆள முடியாது. அருமையான, ஏன்னா இயேசு ஆண்டவராக இருக்கிறாரு. இருக்கிறீங்களா? இயேசு நம்முடைய ஆண்டவர், அருமையானவர், ஜீவாதிபதி, என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிற தேவன், நித்தியமானவர், சர்வசக்தன். பாருங்க, வானத்திலும் பூமியிலும் பெரியவர், அவர் நம்முடைய ஆண்டவரா இருக்கிறாரு. ஆகவே ஆவியிலே நாம் உயிர்ப்பிக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று நம்ம இங்கே வேதத்திலே வாசிக்கிறோம். இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை ஆகி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, பிசாசுடைய ராஜ்யத்திலிருந்து வெளியே வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம்! இதை காட்டிலும் பெரிய பாக்கியம் வேணும்னு நினைக்கிறீங்களா? அருமையானவர்களே, இதெல்லாம் எண்ணி பார்த்து கர்த்தரை துதிக்கணும். பாருங்க, காலையிலையும் சாயங்காலமும், தேங்க்யூ லார்ட் ஃபார் மை சால்வேஷன். ஆண்டவரே, என்னுடைய ரட்சிப்புக்காக உமக்கு நன்றி. அடிக்கடி சொல்லணும், ஆண்டவரே என்னுடைய ரட்சிப்புக்காக உமக்கு நன்றி. பாருங்க, இப்படிதான் நம்முடைய ரட்சிப்பை நாம் பற்றி கொள்கிறோம். ரட்சிப்பை பற்றி கவலை இல்லாதவர்களாக, கவலையற்றவர்களாக நம்ம இருந்தோம்னா ரட்சிப்பின் ஆசீர்வாதங்களை இழந்து போகக்கூடிய சாத்தியம் இருக்கிறது. ரட்சிப்பை குறித்த எப்போதும் ஒரு நன்றி உணர்வு நமக்கு இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இப்போ சங்கீதம் 91 போவோம் சீக்கிரம். சங்கீதம் 91, அங்க தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற நன்மைகளை பற்றிய வெளிப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 91 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. பாருங்க, இங்க வந்து சந்தேகத்துக்கு எந்த இடமும் கிடையாது. பாருங்க, எல்லாம் நிச்சயத்தோடு சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் வசனம், அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளைனுக்கும் ஒருவேளை தப்புவிப்பார். அப்படி போட்டிருக்குதா? தப்புவிப்பார், நிச்சயமா தப்புவிப்பார். அதே போல பாருங்க, இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் ஒருவேளை பயப்படாதிருப்பாய். பயப்படாதிருப்பாய். இந்த ஒரு வேளை 2 வேளைன்ற பிசினஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. The Bible is definite. The Bible is affirmative. அருமையான, அது காரியங்களை அழுத்தி சொல்லுகிறது, சத்தியங்களை உறக்க சொல்லுகிறது. இப்படிதான் பாருங்க, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் ஒருவேளை அது அணுகாது. இல்ல, அது நிச்சயமாய் உன்னை அணுகாது. ஆமேன். உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு ஒருவேளை நேரிடாது. அப்படியே போட்டிருக்குது, பொல்லாப்பு நேரிடாது. வாதை ஒருவேளை உன் கூடாரத்தை அணுகாது போடல, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. டெஃபினட்டா. எல்லாரும் எழும்பி நின்று அறிக்கை செய்வோம் தயவு செய்து. அற்புதமான சத்தியம். பைபிளை நம்ம வாசிக்கும் போது, இருதயத்திலே விசுவாசித்து வாயிலை நாம் சொல்லும் போது சொன்னபடியே நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாரும் சொல்லுவோம், நான் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறேன், சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறேன். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன்,
நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே என்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே நான் அடைக்கலம் புகுவேன். அவருடைய சத்தியம் எனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நான் பயப்படாதிருப்பேன். என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. என் கண்களால் மாத்திரம் நான் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பேன். கர்த்தரை எனக்கு அடைக்கலமாக கொண்டேன், அவரை எனக்கு தாபரமாக கொண்டேன். ஆகையால் பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. அணுகாதுன்னா அணுகாது. ஆமென். உட்காருவோம். இப்ப 11வது வசனம் பாருங்க. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். 12வது வசனம். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். பாருங்க, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவ தூதருடைய பாதுகாவல் இருக்கிறது என்று இங்கே நாம வாசிக்கிறோம். நல்லா கவனிங்க. எந்த கர்த்தருடைய ஆசீர்வாதமா இருந்தாலும் சரி, எந்த கர்த்தருடைய நன்மையா இருந்தாலும் சரி, அதை எப்படி நாம் பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா விசுவாசத்தினால தான் பெற்றுக்கொள்கிறோம். விசுவாசிக்காத பட்சத்தில் கர்த்தருடைய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள தவறி விடுகிறோம். கவனிங்க, ரட்சிப்பை எப்படி பெற்றுக்கொண்டோம்? விசுவாசிச்சோம், ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம். சுகத்தை எப்படி பெற்றுக்கொள்ள போகிறோம்? விசுவாசத்தின் மூலமாக தான் சுகத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். பாருங்க, விடுதலை எப்படி பெற்றுக்கொள்ள போகிறோம்? கர்த்தர் கொடுக்கிற விடுதலை எப்படி பெற்றுக்கொள்ள போகிறோம்? விசுவாசத்தின் மூலமாக தான் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஐஸ்வர்யத்தை எப்படி பெற்றுக்கொள்ள போகிறோம்? கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஐஸ்வர்யத்தை எப்படி பெற்றுக்கொள்ள போகிறோம்? விசுவாசத்தின் மூலமாக தான் பெற்றுக்கொள்ள போகிறோம். அப்போ தேவன் கொடுக்கிற எல்லா நன்மைகளையும் விசுவாசத்தினால தான் பெற்றுக்கொள்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, இன் பிலீவிங் வி ரிசீவ். விசுவாசிக்கிறது மூலமாக பெற்றுக்கொள்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று தேவன் சொல்லியிருக்கிறாரு. விசுவாசம் உள்ளவர்கள். அப்ப விசுவாசத்துல பாருங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். எதை விசுவாசிக்கிறோம் கவனிங்க. இப்ப தேவ தூதருடைய பாதுகாவல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவ தூதருடைய உதவிகள் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. 3 பங்கு தேவதூதர்கள் இருந்தார்கள் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அதுல 1 பங்கு தேவதூதர்கள் தான் விழுந்து போனாங்க. மிச்சம் 2 பங்கு தேவதூதர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க இல்லையா? அதனாலதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். 1 பங்கு விழுந்து போன தூதர்களை பார்க்கலாம் 2 பங்கு தேவதூதர்கள் அதிகமா இல்லையா? அதிகம் இல்லையா? 2:1. அவங்க 1 பங்குன்னா விழுந்து போன தூதர்கள் பிசாசின் ஆவிகள் 1 பங்குன்னா பாருங்க, விழுந்து போகாத தேவனுடைய தூதர்கள் 2 பங்கு. ஒரு பிசாசின் தூதனுக்கு 2 தேவதூதன் இருக்கிறான். அதனாலதான் நாம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இன்னைக்கு நிறைய ஆவிக்குரிய மக்கள் பாருங்க, அங்க பிசாசம் பிரதர், இங்க பிசாசம் பிரதர். ஏன் இப்படி பேசுறீங்க? அங்க தேவதூதர் இருக்கிறான், இங்க தேவதூதர் இருக்கிறான், உங்க படுக்கையில தேவதூதர் இருக்கிறான், உங்க வீட்டுக்குள்ள தேவதூதர் இருக்கிறான், உங்க வீட்டை சுற்றிலும் தேவதூதர் இருக்கிறான். ஏன் நீங்க நம்ப கூடாது? பெரிய பாஸ்டர் அருமையா சொல்றாரு, மாத்தி யோசி. எண்ணத்தை கொஞ்சம் மாத்திட்டோம்னா பாருங்க வாழ்க்கையில பெரிய விடுதலை வந்துடும். இந்த இந்த அவிசுவாசத்தின் எண்ணங்களே நம்மளை கட்டி போட்டுருது பாருங்க. அப்ப தேவ தூதர்கள் அருமையானவர்களே இருக்கிறார்கள், நமக்கு உதவி செய்யும்படி இருக்கிறார்கள். நம்ம தனியா இல்ல. ஜெரி செவேல்ன்ற ஒரு பிரசங்கர் சொல்றாரு, ஒரு நாள் வண்டி ஓட்டிட்டு போனாராம் அமெரிக்கால. ராத்திரி 1:30 மணியா. திடீர்னு பார்த்தா வண்டியில பெட்ரோல் இல்லையா, கவனிக்காம விட்டுருக்கிறாரு. பாருங்க, வண்டி நடு ரோட்டில் நின்றுச்சு.
எப்படியோ கஷ்டப்பட்டு ஓரத்தில் தள்ளிட்டாரு. வண்டி தள்ளி நின்றுட்டு இருந்தார். கும் இருட்டு பாருங்க. எப்போவோ ஒரு கார் போகுதான், அதுவும் வேகமாக போதான். எங்கே தான் பெட்ரோல் பங்க் இருக்குது, எங்கே இது இருக்குது, ஒன்றுமே தெரியலையா பாருங்க. என்னடா செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி திகைச்சு போய் நின்னாராம் பாருங்க. ஒரு வேன் பாருங்க அப்படியே வந்து இவருக்கு முன்னாடி வந்து நின்றுச்சான். அதுலேருந்து ஒரு ஆள் இறங்கி வந்தாராம். இறங்கி வரும்போது ஒரு ஒரு செயினையும் எடுத்துகிட்டு வந்தாராம். செயின் எடுத்துகிட்டு வந்து இந்த டோவிங் செயின் பாருங்க, அதை ஹூக் பண்ணி அவருடைய வண்டியில் மாட்டி ஓட்டிட்டு போனாராம். கேட்டாராம், ஹூ ஆர் யூ பிரதர் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அவன் சொன்னானா, ஐ ஆம் யுவர் பிரதர் அப்படின்னானா. இந்த வேலைக்காக தான் அனுப்பப்பட்டேன் நான், உனக்கு இந்த உதவியை செய்கிறதுக்காக தான் நான் அனுப்பப்பட்டேன். அப்படியே மனுஷனாட்டம் இருக்கிறாராம் பாருங்க. இவருக்கு எந்த சந்தேகமும் வரலையாம், மனுஷன்தான் அப்படின்ற ஒரு நிச்சயத்தில் கூட போனாராம். போனால் அங்கே அது பாட்டில் எடுத்துகிட்டே போனாராம். கொஞ்சம் தூரம் போச்சான், ஒரு பெட்ரோல் பங்க் வந்துச்சான் பாருங்க. அந்த பெட்ரோல் பங்குக்குள்ளே பாருங்க, அந்த ஆள் இறங்கி ஓடி போய் லைட்லாம் ஆன் பண்ணாராம். அது மூடி கிடந்த பெட்ரோல் பங்க்கு அவரே எல்லாம் ஆன் பண்ணாராம். ஆன் பண்ணி பாருங்க, அந்த காரை கொண்டு போய் அந்த பெட்ரோல் பம்பை ஆன் பண்ணி பாருங்க, பெட்ரோலை போட்டு விட்டாராம். பெட்ரோல் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொன்னாராம். ஸ்டார்ட் பண்ணால் நல்லா என்ஜின் ஸ்டார்ட் ஆகிடுச்சான் பாருங்க. பபாய், காட் பிளஸ் யூ அப்படின்ட்டாரான். நான் உனக்கு ஏதாவது தரணுமா, இவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டே அப்படின்னு கேட்டதுக்கு, ஒன்றும் தர வேணாம், உனக்கு இப்படிப்பட்ட உதவியை செய்கிறதுக்காகவே அனுப்பப்பட்டேன் அப்படின்ற மட்டும் ஒரு வார்த்தை சொன்னானா பாருங்க. இவர் போயிட்டாராம். அந்த இடத்த, அந்த போர்டு எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கிட்டாராம். பார்த்து வச்சுக்கிட்டு இவர் போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு மறுநாள் அந்த அந்த பக்கமாக வரும்போது அந்த பெட்ரோல் பங்க்கில் இருக்கிற அந்த ஆளை பார்த்து இன்னொரு வாட்டி கை கொடுத்து, அந்த ஆளுக்கு நன்றி சொல்லாமல் வரக்கூடாதுன்னு சொல்லி திரும்பவும் வந்து அந்த பெட்ரோல் பங்க் பக்கத்தில் வந்து பார்த்தா அது க்ளோஸ்டு பெட்ரோல் பங்காம் பாருங்க. அது மூடப்பட்டு 2 வருஷம் ஆயிடுச்சான். கேட்டாராம் பக்கத்தில், இந்த பெட்ரோல் பங்க் என்னங்க, அது மூடப்பட்டு 2 வருஷம் ஆயிடுச்சேங்க. அப்புறம் தான் யோசித்தாராம், அந்த ஆள் தான் போய் லைட்டை போட்டார் அப்படின்னு அப்புறம் தான் யோசித்தாராம் பாருங்க. மூடப்பட்டு 2 வருஷம் ஆச்சேன். நேற்று ஒரு ஆள் ராத்திரி 1:30 மணிக்கு இங்கே இருந்தார். அப்படிலாம் யாரும் வந்த மாதிரி இல்லை, இது மூடியே தான் கிடக்குது அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொன்னாங்களாம். அப்போ தான் இவருக்கு தெரிஞ்சான், வந்தது தேவதூதன் பாருங்க. பெட்ரோல்லாம் அற்புதமாக தேவனுடைய கிருபையினாலே இவருடைய பெட்ரோல் பங்க் என்ன செஞ்சிருக்கிறான், நிரப்பி கொடுத்துருக்குறான். மனுஷனாக வந்து பாருங்க, மனுஷ ரூபத்தில் வந்து எல்லா உதவிகளையும் பண்ணிட்டு போயிருக்கிறான். சொல்றாரு, இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு, அந்த அந்த சம்பவத்தை என்னால் மறக்கவே முடியல. அன்னைக்கு அவன் ராத்திரி வரலன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்கும். ஏன்னா ரோட்டில் நிறைய திருட்டு பயில இருப்பானுங்க இல்லையா. இந்த மாதிரி யாராவது பிரேக் டவுனில் இருந்தாங்கன்னா அவங்கள வந்து கொள்ளையடிச்சிட்டு போகிறதுக்கு நிறைய ஆட்கள் சுற்றி திரிவானுங்க பாருங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் கையிலெல்லாம் மாட்டியிருந்தா என்ன ஆகும். அவர் சொல்றாரு, ஆச்சரியமாய் தேவன் அவருடைய தூதனை அனுப்பி என்னை பாதுகாத்தார். நான் சொல்கிறேன், அப்படிப்பட்ட உதவிகளை கர்த்தர் இன்றைக்கும் நமக்கு வைத்திருக்கிறார். நாம் வந்து அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். திருப்போம் எபிரேயர் 1:14, ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும், அதாவது தேவதூதர்கள் எல்லாரும் அனுப்பப்பட்ட பணிவிடையாவைகளாக இருக்கிறார்கள் அல்லவா. கவனிங்க, ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம தான். அப்போ பாஸ்டர், இனிமே தான் ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறோமா அப்படின்னு சிலர் கேட்குறாங்க. பாருங்க, ரட்சிப்பு என்பது முக்காலத்துக்கு உரியது. கடந்த காலத்தில் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நிகழ்காலத்தில் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம், எதிர்காலத்திலையும் ரட்சிக்கப்பட போகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க பாருங்க. எதிர்காலத்தையும் நம்ம ரட்சிக்கப்பட போகிறோம். அப்போ இந்த ரட்சிப்பு வந்து
கடந்த காலத்துக்குரியது மட்டுமல்ல, நிகழ்காலத்துக்குரியது மட்டுமல்ல, எதிர்காலத்துக்கும் உரியது. பரலோகத்தில் போன பிறகுதான் பாருங்க நம்முடைய ரட்சிப்பு பூரணப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அப்ப அப்படிப்பட்ட பெரிய ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிற ஆட்கள் நாம எல்லா நன்மைகளையும் சுதந்தரிக்க போகிற ஆட்கள். மனசுல வைங்க. அது கிடைக்குமா, இது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் அங்கலாய்க்கிறோம் இல்லையா? அவங்களுக்கெல்லாம் அது இருக்குதே, இது இருக்குதே. கர்த்தர் சொல்றார், நீயும் சுதந்தரிக்க போகிறாய். தேவன் வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை நீயும் சுதந்தரிக்கும்படி அழைக்கப்பட்டவன். யாக்கோபின் சந்ததியார் தங்கள் சுதந்திரங்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க போறோம். இருக்கிறீங்களா? இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அதனால இன்னைக்கு இல்லையேன்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு இல்லாத நன்மைலாம் நாளைக்கு வந்துடும். கர்த்தர் நம்முடைய சர்வில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு இல்லாத பணம் நாளைக்கு வரும். இன்னைக்கு இல்லாத சுயாதீனம் நாளைக்கு வரும். இன்னைக்கு இல்லாத சுகம் நாளைக்கு வருங்க. இன்னைக்கு இல்லாத நன்மைகள் நாளைக்கு வரும். ஏன்னா கர்த்தர் அருமையானவர்கள் நமக்கு நன்மைகளை கொடுக்கிறவராய் இருக்கிறார். நாம் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறவர்களா இருக்கிறோம். அதனால இன்னைக்கு இல்லையேன்னு வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. we are going to inherit. நம்ம சுதந்திரித்து கொண்டே போகிற ஆட்கள். அப்படிதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பை சுதந்திரிக்கிறவர்கள் நாம. கவனிங்க, இப்ப ரட்சிப்பை சுதந்திரிக்கிற நமக்காக நமக்கு ஊழியம் செய்யும்படி, நமக்கு வேலை செய்யும்படி, நமக்கு உதவி செய்யும்படி தேவதூதர்கள் எல்லாரும் அனுப்பப்பட்ட பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள். அவங்கெல்லாம் நமக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறாங்களாம். அந்த மனுஷன் ஜெருசலேமில் சொன்னாராம், பாருங்க, இப்படிப்பட்ட உதவிகளை உனக்கு செய்யும்படி நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா பாருங்க. தேவ தூதர்களை கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படி அனுப்பியிருக்கிறார். நல்ல கவனிங்க, அவங்க நமக்கு வேலை செய்கிறாங்க, ஆனால் அவங்க நம்ம வேலைக்காரங்க கிடையாது. இதுக்கு நல்ல உதாரணம் என்னென்னா, ஹோட்டலுக்கு போகிறீங்க. ஹோட்டலில் போன உடனே உங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்காக வந்துடுறாங்க இல்லையா? ஹோட்டலில் இருக்கிற வேலைக்காரங்களாம் உங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு வர்றாங்க. வந்த உடனே என்ன கேட்குறாங்க? பூரி வேணுமா, மசால் தோசை வேணுமா, பொங்கல் வேணுமா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? கேட்குறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கு பூரி கொண்டு வா, மசால் தோசை கொண்டு வா அப்படின்னு சொல்கிறீங்க. கரெக்டாக நீங்கள் சொன்ன உடனே போய் என்ன செய்கிறாங்க? கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அவங்க நீங்கள் சொன்னபடியெல்லாம் செய்கிறதுனால அவங்க உங்கள் வேலைக்காரங்க கிடையாது, உங்களுக்கு ஊழியம் செய்யும்படி அங்கே இருக்கிறாங்க. ஆனால் அவங்க ஹோட்டல் ஓனருக்கு வேலைக்காரங்க. ஹோட்டல் ஓனர் தான் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாரு, நீங்கள் சம்பளம் கொடுக்கல, ஆனால் உங்களுக்கு வேலை செய்கிறாங்க. அதே போல தான் தேவதூதர்கள் பாருங்க, தேவனுக்கு வேலை செய்கிறவங்க அவங்க. தேவன் தான் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாரு, தேவன் தான் அவங்கள பாதுகாக்கிறாரு, தேவன் தான் அவங்கள போஷிக்கிறாரு, தேவன் அவங்கள போஷிச்சு பாதுகாத்து எல்லாம் பண்ணுறாரு. ஆனால் அவங்க உங்களுக்கு வேலை செய்யும்படி அனுப்பப்பட்ட பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள். தேவதூதர்கள் உங்க கூட தான் இருக்கிறாங்க. பாருங்க, ரைட் சைட்லேயும் அவங்க தான் இருக்கிறாங்க, லெஃப்ட் சைட்லேயும் அவங்க தான் இருக்கிறாங்க, முன்னாலேயும் அவங்க தான் இருக்கிறாங்க, பின்னாலேயும் அவங்க தான் இருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது வழங்குது? அப்போ தேவதூதர்கள் அருமையானவர்களே நம்மை சூழ்ந்திருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. இப்போ போவோம் சங்கீதம் 34 7வது வசனம் பாருங்க. கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். எல்லாரும் சொல்லுவாங்க, விடுவிக்கிறார். பாருங்க, சில நேரங்களில் ஐயோ இப்படி மாட்டிக்கிட்டோமே, இப்படி சிக்கிக்கிட்டோமேன்னு யோசிக்கிற நேரத்தில் பாருங்க அற்புதமான நமக்கு விடுதலை உண்டாகும். நம்மளை யாரும் பாருங்க சிக்க வச்சு அடிமைப்படுத்தி நம்மளை யாரும் கொல்ல முடியாது. பிசாசு நம்மளை பாருங்க மேற்கொள்ள முடியாது. நமக்கு உதவிகள் இருக்கிறது, நமக்கு விடுதலை இருக்கிறது, நமக்கு சுயாதீனம் இருக்கிறது, நமக்கு வெற்றி இருக்கிறது, நமக்கு உயர்வு இருக்கிறது, நமக்கு முன்னேற்றம் இருக்கிறது. தேவன் நம்ம கூட இருக்கிறாரு, நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறாரு. ஆகவே யாரும் நம்மளை அழிக்க முடியாது, கொல்ல முடியாது. இருக்கிறீங்களா? இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. பாருங்க, அப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அப்படிப்பட்ட இக்கட்டான நிலைமையில கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ சுத்தி பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறான் என்று நாம பார்க்கிறோம். பாருங்க, தேவ தூதர்கள் நமக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். சில நேரங்களில் ராத்திரி 3 மணிக்கு யாரோ விழாவில் தட்டி எழுப்புற மாதிரி இருக்கும் எனக்கு. எலும்பு நேரம் ஆயிடுச்சு, வயல் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், பிரசங்கம் ஆயத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாருங்க மனுஷன் தட்டி எழுப்புற மாதிரியே இருக்கும் எனக்கு. நான் புரிஞ்சுக்கிறேன்.
பாருங்க, தேவதூதன் தான் அந்த வேலையை செய்கிறான். தேவதூதன் பாருங்க படுக்கை அறையில் இருக்கிறான். தேவதூதன் லிவிங் ரூம்ல இருக்கிறான். தேவதூதன் கிச்சன்ல இருக்கிறான். நம்ம வீட்டில், நம்ம வீடு ரத்தம் பூசப்பட்ட வீடு, அது ஜெப வீடு. தேவதூதர்கள் ஏறுகிறது இறங்குறதுமா இருக்கிறார்கள். இருக்கிறீங்களா? பாஸ்டர் ராத்திரி நேரம் சல்லு சல்லு சல்லுன்னு சத்தம் கேட்குது பாஸ்டர், பிசாசு வந்துட்டானோ அப்படின்றாங்க சிலர். உங்க வீட்டுக்குள்ள பிசாசு வரவே முடியாது. ஏன்னா உங்க வீட்டுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க, உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறாரு. இயேசு இருக்கிற வீட்டுக்குள்ள பிசாசுக்கு இடமே கிடையாது. அது காத்துல பாத்திரம் அசைஞ்சிருக்கும். சில நேரங்களில் காத்து ஓவர் அடிக்குது இல்லையா, கடன்னு பாத்திரம் அசைஞ்சிருக்கும். அதனால உடனே பிசாசுன்னு யோசிக்க கூடாது. பிசாசு உங்க வீட்டுக்குள்ள வரவே முடியாது. இருக்கிறீங்களா அருமையானவர்களே? தேவ தூதர்கள் கர்த்தருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். இன்னும் வருகிற 1-2 வாரங்களுக்கு தேவ தூதர்களை பற்றி பேச போறோம். கவனிங்க, தேவ தூதர்களை கர்த்தர் அனுப்பி கொடுத்திருக்கிறாருங்க. ஆதியாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். லோத்து இருக்கிறானே, அவன் ஒரு அரகுறை. ஆபிரகாம் மாதிரி கிடையாது அவன். ஆபிரகாம் ரொம்ப எக்ஸலண்ட் மேன். அவன் பாருங்க, கர்த்தரை விசுவாசிக்கிறதுல, கர்த்தரை தேடுகிறதுல, கர்த்தரை வாஞ்சியா தேடுகிறதுல ரொம்ப கில்லாடி அவன். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதுல ரொம்ப கில்லாடி அவன். அதனாலதான் பாருங்க, கர்த்தர் என் நண்பனாகிய ஆபிரகாம் அப்படிங்கிறார். ஆபிரகாம் இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படிங்கிறாரு. நம்மளும் பாருங்க, கர்த்தரை ஆர்வமாய் தேடுகிறவர்களாக இருப்போமானால், கர்த்தரை வாஞ்சிக்கிறவர்களாய், கர்த்தருக்கு பிரியமானதை செய்யும்படி நம்மை அர்ப்பணித்தவர்களாக இருப்போமானா, கர்த்தர் நம்மளையும் பாருங்க ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லுவார். எத்தனை பேர் ஆண்டவருக்கு ஃப்ரெண்டாக இருக்க விரும்புறீங்க? அருமையானவர்களே, ஆபிரகாம் ரொம்ப விசேஷமான ஆளு. ஆனால் லோத் அப்படி கிடையாது. அவன் ஆபிரகாமோட ஒட்டிட்டு வந்தான். ஆனால் அவனுக்கு பாருங்க இந்த பணம் ரொம்ப பெருசாக தெரியுது. ஆபிரகாம் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. கர்த்தர் தான் அவனுக்கு பெருசாக தெரிகிறாரு. தேவைன்னா கர்த்தர் எவ்வளோ வேணாலும் எனக்கு கொடுப்பாரு. நான் விசுவாசிக்கிறேன், என் தேவன் வானத்துக்கு பூமிக்கு சொந்தக்காரரு. இருக்கிறீங்களா? நான் பணத்துக்கு பின்னாடி போக வேண்டிய அவசியம் கிடையாது. நான் ஒரு பிச்சைக்காரன் கிடையாது பணத்துக்கு பின்னாடி போகிறதுக்கு. நான் வந்து தேவனுடைய பிள்ளை, ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை. அவருடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறாரு. ஆகவே நான் அவருக்கு பின்னால் போகிறேன். அவர் எனக்கு எல்லாவற்றையும் தருகிறவராக இருக்கிறார். ஒரு ராஜா ராஜா சொல்கிறான், இந்த பொண்ணு வெளியெல்லாம் எடுத்துக்கப்பா அப்படின்றான். பாதரட்சின் வார கூட எடுக்க மாட்டேன், போ. பொண்ணு அது வெள்ளியாது, எல்லாத்தையும் நீ வச்சுக்கோ. எனக்கு பொண்ணையும் வெள்ளியையும் எல்லாவற்றையும் தருகிறேன், தேவனுக்கு நேராக என் கரங்களை உயர்த்துகிறேன்ட்டான். அல்லேலூயா. பாருங்க எப்படிப்பட்ட மாதிரி பாருங்க நமக்கு. ஆனால் அந்த லோத்து இருக்கிறானே, அவனுக்கு பணம் தான் ரொம்ப முக்கியம். அவனுக்கு ஆபிரகாமும் முக்கியம் கிடையாது. ஆபிரகாம் ஓட்டிட்டு வந்ததுனால தான் ஆசீர்வாதம் அவனுக்கு. ஆனால் ஆபிரகாம முக்கியமாக நினைக்கல. ஆசீர்வதிச்சவர் தேவன், அவரையும் முக்கியமாக நினைக்கல. பாருங்க, கண்களை ஏறெடுத்து பார்க்குறான். சோதம் குமாரா சமவெளி புல்வெளி பாருங்க ரொம்ப பசுமையாக இருக்குது அப்படின்றது மாத்திரத்தில் அதை தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் சோதம் குமாரா பட்டணத்துக்கு எதிராக போய் கூடாரம் போட்டான்னு பைபிளில் போட்டிருக்குது. அந்த சோதம் குமாரா பட்டணத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே இருக்கிற மக்கள்லாம் கொடும்பாவிகளாக இருந்தாங்க. அது கொடும்பாவிகளோ அது கடும்பாவிகளோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாங்கள் போய் அங்கே ரொம்ப வளமை இருக்கிறது மாதிரி தெரியுது, அங்கே நல்ல பணம் புரளுற மாதிரி தெரியுது, அங்கே போய் நான் சேர்ந்துடுறேன்னு சொல்லி அங்கே போய் சேர்ந்துட்டான். கவனிங்க, கடைசியில் பாவிகளுக்கு பாருங்க தண்டனை உண்டு இல்லையா? பாவத்தின் சம்பளம் மரணம். திருந்தலைன்னா கர்த்தர் கொஞ்சம் டைம் கொடுத்து பார்க்குறாரு. திருந்தாத பட்சத்தில் சரி போ, சாவை தெரிந்து கொண்டாய் சாகு அப்படின்ற நிலைமையை பாருங்க கர்த்தர் வந்து விட்டுறாரு. ஆகவே சோதம் குமாரா பட்டணத்தின் மேலே அக்கினியும் கந்தகமும் விழுந்து அவர்களெல்லாம் பாருங்க அக்கினினாலே தகனிக்கப்பட்டு போகும்படி ஒரு நியாய தீர்ப்பு, ஒரு தண்டனையை கர்த்தர் அங்கே வரப்பண்ணினார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னால இந்த அரகுர விசுவாசி அங்கே இருக்கிறான். இவனுடைய குடும்பம் அங்கே இருக்குது. அவனுடைய மனைவி, அவனுடைய 2 பிள்ளைகள் எல்லாரும் அந்த சோதம் குமாரா பட்டணத்தில் இருக்கிறாங்க. பைபிளில் நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் 2 தூதர்கள் அனுப்புனாராம். போய் அவங்கள பட்டணத்துக்கு வெளியே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனாராம். 3 தூதர்கள் வந்தாங்க. அதில் ஒன்று இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறாங்க. அந்த இயேசு கிறிஸ்து ஆபிரகாமோட பேசிட்டு நின்னாரு. ஆபிரகாம் அந்த இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக நின்று பாருங்க பரிந்து பேசுகிறான் லோத்துவுக்காக. அதை அங்கீகரித்து பாருங்க அவர் பரலோகத்துக்கு போயிட்டாரு. இந்த 2 தூதர்கள் போனாங்கன்னு போட்டிருக்குது சோதம் குமாராவுக்கு. அங்கே போனால்
லோத்துனுடைய வீட்டுக்குள்ள போயிட்டு லோத்துவை துரிதப்படுத்துனாங்க. அப்ப கிளம்பு, அக்கினியும் கந்தகமும் விழப்போகுது, இந்த பட்டணத்தார் யாவரும் அழிக்கப்பட போகிறார்கள், அக்கினிக்கு இரையாக போகிறார்கள், கிளம்பு, சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா வர்றதுக்கு அவனுக்கு இஷ்டம் இல்லை. பாருங்க, இந்த பணாசக்காரங்களே இப்படிதான் இருப்பானுங்க. அப்ப அழிவு வரப்போது, சாவு வரப்போது, ஊரை விட்டு எவாக்குவேட் பண்ணி வெளியே போ, உன்னைய வெளியே கொண்டு போறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம்னு சொன்னா பைபிளில் போட்டிருக்கோம், தாமதித்து கொண்டு கையில் அப்படின்னு போட்டிருக்குது. திருப்போம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்துக்கு போங்க, 16வது வசனத்தை பாருங்க. அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்தின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். குண்டு கட்டா தூக்கிட்டு போயிட்டாங்க. எப்படிப்பட்ட உதவி பாருங்க. ஆண்டவரே கூப்பிட்டு பார்த்தோம், வரல, ஊத்திருங்க அக்கினின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா தேவதூதர்கள் கர்த்தருடைய இரக்கம் எல்லாம் அவனுக்காக வேலை செஞ்சு கடைசியில் மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் பாருங்க பட்டணத்துக்கு வெளியே கொண்டு வந்து விட்டார்கள். பாருங்க 17ஆம் வசனம். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ, சீக்கிரம் ஓடிருப்பா அப்படின்னு சொல்லி லோத்தர் சொல்றாங்க. லோத்தருடைய மனைவி திரும்பி பார்த்து உப்பு தொண்ணான் அன்பு நம்ம வாசிக்கிறோம். ஆனா 2 பிள்ளைகளை கூட்டிட்டு பாருங்க சோவார்ன்ற ஒரு பட்டணத்துக்குள்ள ஒரு கிராமத்துக்குள்ள போய் அங்க தஞ்சம் ஊத்துக்கிட்டான். எட்டி பார்த்தா பாருங்க வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் விழுந்து அருமையான பாவத்திலே, கொடும்பாவத்திலே வாழ்ந்த மக்கள் அழிக்கப்பட்டார்கள் என்ற வேதத்தில் நாம வாசிக்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட அழிவிலிருந்து விசுவாசிகளை தேவன் இன்றைக்கும் ரட்சிக்கிறவராக இருக்கிறார். இருக்கிறீங்களா? ஒரு பாஸ்டர் சொல்றாரு பாருங்க, அவர் ஃப்ளைட் டிக்கெட்லாம் எடுத்துட்டாராம் ஒரு பிளேனில் ஏறுறதுக்கு. ஆனால் அவருக்கு ஒரு ஒரு சத்தம் கேட்குதான், இந்த ஃப்ளைட்டில் போகாதன்னு. ஆண்டவரே ரிசர்வ் பண்ணிட்டேனே, போகாத. கடைசியில் அந்த ஃப்ளைட் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டாராம். பாருங்க, மறுநாள் டிக்கெட் போட்டாராம். அந்த ஃப்ளைட்டு பாருங்க டேக் ஆஃப் ஆகி மலையில் போய் மோதி அங்கே அத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க. கர்த்தர் எப்படி பாதுகாக்கிறார் பாருங்க அவருடைய பிள்ளைகளை. இன்னைக்கும் இன்னைக்கு ஜீவனோட நம்ம இருக்கிறோம்னாலே கர்த்தருடைய பாதுகாவல் தான். பரலோகத்துக்கு போன பிறகு தான் தெரியும் எத்தனை முறை தேவதூதர்கள் நம்மளை பாதுகாத்துருக்குறாங்கன்னு. ரெக்கார்ட்லாம் அங்கே இருக்கும் கிளீனா. அருமையானவர்கள், இன்றைக்கும் அப்படிப்பட்ட பாதுகாவல் நமக்கு இருக்கிறது. தேவன் அவருடைய தூதர்களை அனுப்பி கொடுத்திருக்கிறார். பைபிளில் நம்ம வாசிக்கிறோம், உன் வழிகளில் எல்லாம், எல்லாரும் சொல்லுவோம் வழிகளில் எல்லாம், வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார், உன் பாதம் கல்லில் இராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு என்ன செய்யாது, நேரிடாது. தேவதூதருடைய பாதுகாவல் இருக்கிறதுனால ஆக்சிடென்ட் நடக்காத. விசுவாசி நம்பு, அதையே பேசு, அப்படியே நடக்கும். வாழ்க்கை பாதுகாவல் உள்ள வாழ்க்கையாக இருக்கும். இருக்கிறீங்களா? எல்லாம் தயவு செய்து எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். கல்வாரி சிலுவையை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்காக அடிக்கப்பட்ட கிறிஸ்து, எங்களுக்காக நொறுக்கப்பட்ட கிறிஸ்து, எங்களுக்காக சிந்தப்பட்ட விலையேறப்பட்ட ரத்தம், இவைகளெல்லாம் கர்த்தாவே எண்ணி பார்த்து உம்மை துதிக்கிறோம், உம்மை கனம் பண்ணுகிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்புக்காக உமக்கு நன்றி, மீட்புக்காக உமக்கு நன்றி. இருளின் அதிகாரத்தில் எங்களை விடுதலை ஆக்கினீர், அதற்காக உமக்கு நன்றி. அன்பின் குமாரோட ராஜ்யத்துக்கு உட்படுத்தி இருக்கிறீர். கர்த்தாவே மரணத்தை விட்டு எங்களை வெளியே கொண்டு வந்தீர், ஜீவனுக்கு எங்களை உட்படுத்தி இருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவதூதர்களுக்காய் நன்றி. தேவதூதர்கள் எங்களை பாதுகாக்கிறபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே பாதம் கல்லில் இராதபடிக்கு அவர்கள் எங்களை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போகிறார்கள். பொல்லாப்பு எங்களுக்கு நேரிடாது. எங்களை கர்த்தாவே எல்லா ரீதிகளிலும் நீர் பாதுகாக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இதை விசுவாசிக்க கர்த்தாவே இந்த தேவதூதருடைய பாதுகாவலை நாங்கள் எப்போதும் பெற்று அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எதமானீர் செய்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.